ஸோ இதுதான் கொஸ்டின். அதாவது ஒரு ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மந்த்லி சேலரி 3000 அப்படிங்கிறது எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆவரேஜ் மந்த்லி சேலரி வந்து 3000. இதுல ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் எடுத்தா என்ன வருது? 10,000 வருது. ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் எடுத்தா எவ்வளவு வருது? 2000 வருது. இந்த ரெண்டு டேட்டாவை வச்சு நாம வந்து எத்தனை ஆபீசர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொரு டேட்டாவும் இருக்கு. அது மொத்தம் எவ்வளவு எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. 400ங்கிறது ரெண்டு பேரும் சேர்த்தா யாராவது ஒருத்தர் மட்டுமா? ரெண்டு பேரும் சேர்த்து. கரெக்டா? சோ அப்ப இதை எப்படி போடலாம்? யாரு போட்டிருக்கீங்க ஆன்சர் எதுனா வந்தா ரிப்ளை பண்ணுங்க. ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதாப்பா? இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது எல்லாருக்கும் தெரியுதா? அதுல கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன்ல, அது தெரியுதா எல்லாருக்கும் இல்லையா? புரியுது. தமிழ் மட்டும் தெரியுதா? சரி, தமிழ்ல உள்ளவங்க கொஸ்டின் எழுதிக்கோங்க. நான் இப்போ சொல்றேன் நான். கொஸ்டின் தமிழ் எழுதியாச்சா? சரியா? இதான் கொஸ்டின். இப்போ இதை எப்படி போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3000 எங்கப்பா போடணும்? கார்னர்ல எழுதணுமா, மிடில் எழுதணுமா? மிடில் எழுதணும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆவரேஜ் வந்து 3000. ஃபர்ஸ்ட் இங்க ஆபீசர்ஸோடது எழுதுங்க ஆவரேஜ் சேலரி. அப்புறம் எம்ப்ளாயீஸோடது எழுதுங்க. ஓகே, அதிகாரிகள் வந்து ஃபர்ஸ்ட் இங்க எழுதுங்க. அதுக்கப்புறம் ஊழியர்கள் வந்து இங்க எழுதுங்க.
ஸோ ஆஃபீஸர்ஸ்க்கான மந்த்லி சேலரி ஆவரேஜ் வந்து எவ்வளோ 10,000. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எவ்வளோ 2,000. ஸோ அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம் அப்படிதானே. ஸோ இங்க இருந்து இங்க மைனஸ் பண்ணா என்ன வரும் 1,000. இங்க இருந்து இங்க மைனஸ் பண்ணா 7,000. இப்ப ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா என்ன வரும் 1:7. இப்போ நமக்கு வந்து டோட்டலா எத்தனை பேர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க 400. அப்ப நீங்க இதை ஆட் பண்ணி ஈக்குவல் டு 400 போடணுமா இல்ல என்ன பண்ணணும் ஆட் பண்ணி. ஸோ 1x பிளஸ் 7x ஈக்குவல் டு 8x ஈக்குவல் டு எவ்வளோ 400. அப்ப x ஈக்குவல் டு போட்டா 400. இந்த 8 இந்த சைடு வந்தா டிவைடட் 8 வருமா 8ஆல இதை அடி கொடுத்தோம்னா 50. இந்த எக்ஸ்ங்கிற 50ய ரெண்டு சைடுமே பெருக்கணும். அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். 1 இன்டூ 50 50. அடுத்தது 7 இன்டூ 50 350. இப்ப இதுல 50ங்கிறது யாரை குறிக்குது இல்ல ஆபீசர்ஸ். ஆபீசர்ஸ்க்கு நேரா தானே 50 வந்திருக்கு ஆன்சர். புரியுதா. சோ அப்ப ஆபீசர்ஸ் தான் யாரு 1ங்கிறது யாரை குறிக்குது ஆபீசரை குறிக்கும். இதுக்கு நேர் நேரா தான் ரேஷியோ எடுத்துக்கணும். 1ங்கிறது ஆபீசர் 7ங்கிறது யாரு எம்ப்ளாயீஸ். ஓகே அப்ப 1 இன்டூ 50 50னா அது வந்து ஆபீசர்ஸோட கவுண்டிங். 350னா யாரு எம்ப்ளாயீஸோட கவுண்டிங். ஸோ ஆன்சர் ரெண்டுமே சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து யாரு எம்ப்ளாயீஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு கேட்டா எத்தனை சொல்லணும் 350. ஆபீசர்ஸ் வந்து 50. அந்த ரெண்டு ஆன்சருமே எழுதிக்கோங்க. நோட் பண்ணியாச்சு. அடுத்தது போலாமா நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்ப நம்ம பார்க்க போறது இது இம்பார்ட்டன்ட் மாடல். இது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃப்ரம் 27th கொஸ்டின்.
நேரா இருக்கா? ஸ்ட்ரைட்டா வருதா? கொஸ்டின் எழுதியாச்சா எல்லாரும்? என்னன்னு புரியுதா? அந்த கொஸ்டின் புரியுதா? இந்த கொஸ்டின் என்னன்னு புரியுதா? சோ என்னன்னா, ஒரு வெசல் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த வெசல்ல 25 லிட்டர்ஸ் என்ன இருக்கு? பியூர் ஒயின். பியூர் ஒயின்னா கலப்படமே இல்லாத, அதாவது வாட்டரை சேர்க்காத பியூர் ஒயின் இருக்கு. ஓகேவா? இந்த பியூர் ஒயின்ல இருந்து இந்த 25 லிட்டர்ல இருந்து நான் எத்தனை லிட்டரை வெளியே எடுக்கிறேன்? 5 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறேன். இப்ப இங்க எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கும்? 20 லிட்டர்ஸ் இருக்கும். அப்ப அந்த 5 லிட்டருக்கு கேப் இருக்கும்ல, அதை எதை வச்சு ஃபில் பண்றேன்? வாட்டர். 5 லிட்டர்ஸ் வாட்டர் வச்சு ஃபில் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு குவாண்டிட்டி இருக்கும்? 25 லிட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 20 லிட்டர்ஸ் ஒயின் இருந்துச்சு, 5 லிட்டர்ஸ் என்ன இருந்துச்சு? வாட்டர் இருந்த இந்த மிக்சர்ல மறுபடியும் என்ன என்ன பண்றேன்? 5 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறேன். ஸோ திருப்பியும் வந்து எத்தனை லிட்டர் தண்ணி ஆட் பண்றேன்? 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்றேன். இது மாதிரி எத்தனை டைம்ஸ் செய்யறோம்? தேர்ட் டைம். செகண்ட் அண்ட் தேர்ட் டைம். அப்ப 3 தடவை இந்த மாதிரி ரிப்பீட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா, ஒயினோட குவாண்டிட்டி குறையும், தண்ணியோட குவாண்டிட்டி அதிகமாகும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கிளியரா சொல்ல முடியும், 20 லிட்டர் ஒயின், 5 லிட்டர் வாட்டர். அதுக்கு அடுத்தது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எப்படி? இங்க நம்ம 5 லிட்டர் எடுக்கும் போது எது ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுது? வாட்டரும் ஒயினும் மிக்ஸ் ஆயிடுதா? அப்படி அப்படி எடுக்கிறப்ப அந்த 5 லிட்டர்ல எத்தனை ஒயின் இருந்துச்சு, எவ்வளவு வாட்டர் இருந்தது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சோ இதுக்கு தனியா ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம போட போறோம். சோ அது என்ன ஃபார்முலா அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இதான ஃபார்முலா. அதாவது ஒயின் லெஃப்ட், அதாவது மீதி இருக்கிற ஒயின் எவ்வளவு, டிவைடட் பை ஒரிஜினல் குவாண்டிட்டி. டோட்டலா ஒயின் எவ்வளவு இருந்துச்சு, ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒயின் டேக்கன் அவுட், எவ்வளவு ஒயின் நம்ம வெளியே எடுத்திருக்கோம், டிவைடட் பை டோட்டல் குவாண்டிட்டி. டோட்டலா அந்த இதோடைய வெசலோட கண்டெய்னரோட குவாண்டிட்டி எவ்வளவு, வால்யூம் எவ்வளவு, அது த ஹோல் பவர் என்னன்னா எத்தனை டைம் ரிப்பீட் பண்றோம், அதுதான் என்ன. ஓகேவா? இதுல இப்போ சப்ஸ்டியூட் பண்றேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒயின் லெஃப்ட் அதுனா நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஒயின் எவ்வளவு இருந்துச்சு மீதி அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் குவாண்டிட்டி. அப்படின்னா எவ்வளவு வரும்? இந்த ஒரிஜினல் குவாண்டிட்டி இந்த சைடு கொண்டு போயிடலாமா? இதை அப்படியே தூக்கி இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா அது என்ன ஆகும்? பெருக்கல்ல வந்துருமா? மல்டிபிளிகேஷன்ல வரும். கரெக்டா? சோ அதுதான் நான் இங்க எழுதுறேன். இல்லைன்னா அந்த ஸ்டெப் வேணா திருப்பி எழுதிக்கோங்க. ஒயின் லெஃப்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இதை இந்த சைடு பண்ணுவாங்க. அப்போ ஒரிஜினல் எழுத வேணா, நான் சொன்னதுக்கு அப்புறம் எழுதுனா போதும். கவனிங்க, ஒரிஜினல் குவான்டிட்டி 1 மைனஸ் ஒயின் டேக்கன் அவுட், எவ்வளவு முதல்ல எடுக்கிறோம் அப்படிங்கிறது, டிவைடட் பை என்னது, டோட்டல் குவான்டிட்டி இன்டூ 100. சரி, பவர் என். ஓகேயா? சோ இது வந்து ஃபார்முலா. இந்த ஒரிஜினல் குவான்டிட்டியை இந்த சைடு கொண்டு வந்திருக்கு, ஏன்னா நமக்கு இதுதானே வேணும். ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் போலாமா? நெக்ஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணியாச்சா? சோ இதுல ஒர்க் அவுட் பண்றேன்.
இப்ப சொல்லுங்க வேல்யூ என்ன சொல்லுங்க, ஒரிஜினல் என்ன போடணும்? 1 மைனஸ் எவ்வளவு டேக்கன் அவுட், எவ்வளவு எடுக்கிறோம் வெளியே, ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு எடுக்கிறோம், 5 பை அதே ஃபார்முலா தான் இது. ஆமா n தான். ஆமா ஆமா. எல்லாத்துலயுமே n. ஸோ இதுல வந்து பவர்ல nல என்ன போடுவீங்க? எவ்வளவு டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகுது? 3 டைம்ஸ். இது புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் ஒரிஜினலும் 25 தான், டோட்டலும் 25 தான். 1 மைனஸ் எவ்வளவு டேக்கன் அவுட், எவ்வளவு வெளியே எடுக்கிறோம், 5. ஸோ இதுக்கப்புறம் இந்த 5ஐயும் 25யும் கேன்சல் பண்ணலாமா? 1 மைனஸ் 1/5 ஹோல் பவர் 3 அப்படின்னு வருமா? அடுத்தது 25, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 into 5, 5 minus 1 எவ்வளோ, 4/5 ஹோல் பவர் 3 வருமா? அடுத்து என்ன பண்ண சொல்லுங்க? 25 into இந்த 4 கியூப் எவ்வளவுப்பா? 4 into 4 into 4 பை இங்க என்ன இருக்கும்? 5 into 5 into 5. ஓகே, இந்த ஒரு 5 இது கேன்சல் பண்ணலாம், இன்னொரு 5ம் அடிக்கலாம். அப்ப மேல இதை மல்டிப்ளை பண்ணா 64 டிவைடட் பை 5. கரெக்டா? இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது ஆக்சுவலி? ஒயின் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது தானே நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? எதுக்கும் எதுக்குமான ரேஷியோ? ரெண்டும் மிக்சருக்கான ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, இதுவரை எழுதுங்க, ஆன்சர் இன்னும் போடல நான். நோட் பண்ணியாச்சாப்பா? நான் இப்ப சொன்னது நோட் பண்ணியாச்சா இந்த ஆன்சர்? த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது இல்லையா, அதனால 3. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the quantity of wine left in the cask and also the ratio of wine to the water in the resulting mixture. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. ஓகேவா? இப்ப நாம கண்டுபிடிச்சது என்னது? ஒயின் லெஃப்ட். ஒயின் லெஃப்ட் வந்து எவ்வளவு சொன்னோம்? 64/5.
இப்ப இதே இது வாட்டர் லெஃப்ட்னா அது எவ்வளவு இருக்கணும்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை வச்சே கண்டுபிடிக்க முடியுமா? ம். எதுல இருந்து? அதாவது மொத்தம் எவ்வளவு இருந்துச்சு நமக்கு? 25 லிட்டர்ஸ் இருந்துச்சா மொத்த குவாண்டிட்டி? இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒயின் லெஃப்டா? அப்ப வாட்டர் லெஃப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 25ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க? 64/5 கழிச்சிடுங்க. புரியுதா? இவ்வளவுதானே ஒயின் மீதி இருக்கு. அப்ப மொத்தம் இருக்கிற 25 லிட்டர்ல இருந்து மீதி இருக்கிற ஒயினை கழிச்சுட்டா அதுதானே வாட்டரா இருக்கும். புரியுதா? அப்ப இதை எப்படி கழிக்கணும்னு சொல்லுங்க. இதுல இருந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை. 5 × 125, 125 வரும். -64/5. இதை கழிச்சா எவ்வளோப்பா வரும்? 61/5. ஓகேயா? இது வந்து ஒயின் லெஃப்ட், இது என்னது? வாட்டர் லெஃப்ட். இப்ப இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்க போறோம். முதல்ல ஒயின் எழுதணுமா அப்புறம் வாட்டர் எழுதணுமா? ஒயின் டு வாட்டர், ஒயின் மற்றும் நீரின் விகிதம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒயின் 64/5 இஸ் டு 61/5. இப்ப ரெண்டு 5 கேன்சல் ஆயிட்டுனா அப்ப ஆன்சர் என்ன? 64:61. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இதே மாடல்ல அடுத்த கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்றீங்களா இதே மெத்தட்ல? ஃபார்முலா என்ன இருக்கு அதெல்லாம் புரிஞ்சுதா? ஃபார்முலா எல்லாமே ஓகேவா? எவ்வளவு வெளியே எடுக்கிறோம், ஒரிஜினல் குவாண்டிட்டி இதெல்லாமே. சரி, இப்ப கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. 19 liters are drawn from a vessel full of wine. It is filled with water. Then 19 liters of the mixture are drawn and the vessel is again filled with water. The ratio of wine to water now present in the vessel is 81:19. What is the full capacity of the vessel? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். இது போடுவீங்களா? போட முடியுமா? நீங்களே கேட்டீங்க, அப்ப நாங்க போட மாட்டோம் இல்லையா? சரி, இந்த சம் செய்யுங்க, இந்த சம் செய்யுங்க. சரி, அதை விட்டுடலாம். இதை செய்யுங்க. 29 செய்யுங்கப்பா, 29 செய்யுங்க. அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 29 ஒர்க் அவுட் பண்ணுங்க. A vessel contains 80 liters of water. இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. A vessel contains 80 liters of milk. 16 liters of milk were taken out in the vessel and replaced by water. Then 60 liters of mixture were withdrawn and again replaced by water. The operation was repeated for third time. How much milk now left in the vessel?
இல்ல டோட்டல் குவான்டிட்டி என்ன 80. ஒரிஜினல் குவான்டிட்டியும் எவ்வளவுதான் 80. எவ்வளவு டேக்கன் அவுட்னா என்ன போடணும் 16. கரெக்டா? எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன 3 டைம்ஸ். ஃபார்முலா என்ன? ஃபார்முலா எழுதாதவங்க எழுதிக்கோங்க. அந்த சம்ல ஒயின் லெஃப்ட்னு சொல்லியிருந்தேன். இதுல என்ன எழுத போறேன்? மில்க் லெஃப்ட். எவ்வளவு பால் மீதி இருக்கு அப்படிங்கிறது. ஓகேயா? ஈக்குவல் டு ஒரிஜினல் குவான்டிட்டி, அப்புறம் ஒரு பிராக்கெட் போட்டுட்டு 1 மைனஸ் டேக்கன் அவுட் பை டோட்டல் குவான்டிட்டி இந்த ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா இதுக்கு முன்னாடி ஏதாவது டாபிக்ல படிச்ச மாதிரியான ஃபார்முலாவா இருக்கா? யாருக்காவது இந்த ஃபார்முலா பார்க்கும்போது இது அதே மாதிரி இருக்கு அப்படி ஸ்ட்ரைக் ஆகுதா? யாருக்காவது இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாவது படிச்ச மாதிரி தோணுதான்னு கேக்குறேன். நீங்க அந்த டாபிக் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா மாதிரி இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்துச்சா? என்ன போட்டிருக்கீங்க? ஆன்சர் என்ன? இப்போ இதுல ஒரிஜினல் குவான்டிட்டி வந்து 80யா? இப்போ 1 மைனஸ் இங்க 16 டிவைடட் பை 80 ஹோல் பவர் என்ன போட்டுறீங்க 3. கரெக்டா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க எழுதுறேன். 80 இன்டூ இந்த 16ம் 80ம் அடி கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? முடியும். ஸ்ட்ரெயிட்டா 16வது டேபிள்லயே கொடுக்கலாம். எத்தனை டைம் போகும்? எத்தனை 16 80? 5 டைம்ஸ். இது 1 டைம். இதுல எத்தனை டைம்? 5 டைம்ஸ் போடலாமா? அப்ப இங்க என்ன ஆகுது? 1 மைனஸ் என்ன இருக்கு? 1 பை 5 ஹோல் பவர் என்னது 3. ஓகேயா? அடுத்த ஸ்டெப் 80 இன்டூ இந்த 5 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணா என்ன வரும்? 4 பை 5. இதை எத்தனை தடவை எழுதணும்? பவர்ல 3 இருக்கிறதுனால எத்தனை தடவை எழுதணும்? 3 டைம்ஸ் எழுதணும். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இப்போ நான் கீழே இருக்கிற 5ஐயும் இதையும் அடி கொடுக்குறேன். 1 5 இதுல எத்தனை டைம்ஸ் போகும்? 16 தடவை போகும். இதுக்கப்புறம் வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணும்? இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி மேல உள்ளது எல்லாம் போகணும், கீழே உள்ளதை அப்படியே போகணும். கீழே வந்து 5 இன்டு 5 எவ்வளவு வருது? 25 வருது. மேல என்ன வருது? 1024 வருதா? ஒன் ஜீரோ டூ ஃபோர். சரி, இப்போ இது கொஸ்டின்ல ஒருவேளை மில்க் லெஃப்ட்னு கேட்டா என்ன பண்ணும்? 80ல இருந்து இப்ப நாம கண்டுபிடிச்சத மைனஸ் பண்ண மாதிரி. வாட்டர் லெஃப்ட். வாட்டர் லெஃப்ட்னா என்ன பண்ணும்? 80ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சத மைனஸ் பண்ணும். அதுல கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வாட்டர் லெஃப்ட் எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 976 divided by 25. 64:61. வாட்டர் லெஃப்ட்னா இதான் ஆன்சர். சரி, மில்க் லெஃப்ட்னா இதான் ஆன்சர். புரியுதா? ஆன்சர் இதுதான். 1024/25 தான் ஆன்சர். ஒருவேளை ரேஷியோ கேட்டாதான் என்ன செய்யணும்? நம்ம போட சம் மாதிரி வாட்டர் லெவல் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்? ரேஷியோ எடுக்கணும்.
ஆமா, இந்த சம்க்கான ஆன்சர் இதுதான். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரியலன்னா கேளுங்க, ஏதாவது ஸ்டெப் புரியலன்னா கேளுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா போடலாமா அப்படின்னு கேட்டா போடலாம், ஆனா அது டைம் ஆகும் ஃபார்முலா யூஸ் பண்ணாம போடுறதுக்கு. அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் ஃபார்முலா யூஸ் பண்ணாம போடலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி இதை போடலாம்? ஸோ இதுல வந்து 80 லிட்டர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80 லிட்டர்ஸ்ல 16 லிட்டர் எடுத்தோம்னா 64ங்கிறது இருக்கும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் இதுல கண்டுபிடிக்கலாம். பட் ரெண்டாவது தடவை 16 லிட்டர் நம்ம எடுக்கும்போது அதுல மில்க் வாட்டர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் எடுப்போம். அப்ப அந்த 16ல எவ்வளவு மில்க் எவ்வளவு வாட்டர்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால அது போடுறது கஷ்டம். அதனாலதான் நம்ம இப்படி போடுறோம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து இது சரியா? நாம போட்டது என்ன வந்துச்சு? பை 25. அது என்ன பண்ணா இந்த ஆன்சர் வரும்? டிவைட் பண்ணா வரும். இந்த ஆன்சர் பாயிண்ட்ல எழுதிக்கோங்க, 40.96 லிட்டர்ஸ். அந்த 1025/25 போட்டோம்ல, அதோடைய ஆன்சர் வந்து 1025 ÷ 25. இந்த 1024 நீங்க 25ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 25ஆல டிவைட் பண்ணா 102ல எத்தனை 25 போகும்? 4. 425 100 வருமா? இப்ப மீதி 20 24 வருமா? இதுக்கப்புறம் ஒரு 0 சேர்க்கலாமா? இப்ப இந்த 24 போகாது. அப்ப என்ன போடுவீங்க? 0 போட்டுட்டு தான் பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? புரியுதா? வகுத்தல் எல்லாருக்கும் தெரியும்ல, பேசிக் வகுத்தல். 24 ஃபர்ஸ்ட் 4 இறக்குறேன்ப்பா. அந்த 4 போடும்போது 25ல 24 என்ன செய்யாது? போகாது. அப்ப இங்க என்ன போடணும்? ஒரு 0, அப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்க்கணும். 240ல எத்தனை 25 போகும்? 9 டைம்ஸ். 925 எவ்வளோ? 225. ஸோ பேலன்ஸ் வந்து 150. அப்ப எத்தனை தடவை போகும்? 6 தடவை போகும். ஸோ அதனால பாயிண்ட்ல சொன்னா இந்த ஆன்சர். ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான். இதுவும் நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 31.
இதெல்லாம் நீங்க சில பேருக்கு மனக்கணக்காவே போடலாம். இது வந்து ஈஸியான ஒரு சம் தான். இந்த கேள்வி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கொஸ்டின்ஸ்ல? இது தமிழ்ல கோழி பண்ணைன்னு எழுதிட்டேன். சோ ஒரு பண்ணையில் அப்படின்னு வச்சுக்கலாம். போக்யார்ட். சில கோழிகளும் சில ஆடுகளும் உள்ளன. மெனி சிக்கன்ஸ் அண்ட் கோட்ஸ். ஹெட்ஸ் ஆர் கவுண்டட். தலைகளை எண்ணினால் அவற்றோட எண்ணிக்கை என்ன வருது? 100. கால்களை எண்ணினா அதுக்கு எவ்வளவு வருது? 320. அதுல இருந்து எத்தனை கோழி இருக்கு எத்தனை ஆடு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? எல்லா எல்லா விலங்குகளுக்கும் தலை எத்தனை தான்? 1 தான். நீங்க சொல்லியிருக்கிற 2 விலங்குகளுக்கு காலோட எண்ணிக்கை தானே மாறும். லெக்ஸ கவுண்ட் பண்ணோம்னா சிக்கன்ஸ்க்கு 2 இருக்கும் அண்ட் கோட்டுக்கு எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அதானே வித்தியாசம். ஆனா ரெண்டுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குல்ல. ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது எத்தனை கால்? 2 கால். அதாவது இதுக்கும் 2 கால் இருக்கு அதுக்கும் 2 கால் இருக்கு அப்படிதானே அர்த்தம்? ஆடுக்கு 4 கால் இருக்கு. 2க்கு அப்புறம் தானே 4 வரும். புரியுதா? 1 2 அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது 2க்குமே 2 கால் காமனா இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஆடுக்கு இன்னொரு 2 கால். கரெக்டா? நாம இந்த இடத்துல காமனா என்ன இருக்குன்னு பார்த்தா தானே சென்டர்ல போட முடியும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல 2 கார்னர்ல ஒரு வேல்யூ சென்டர்ல போடணும்னா அப்ப 2க்கும் காமனா எது இருக்குன்னு யோசிக்கணும்ல. அப்ப நான் க்ளூ சொல்லிட்டேன். ட்ரை பண்ணுங்க என்ன வரும்னு சொல்லுங்க. க்ளூ அவ்வளவுதான். இதை வச்சு ட்ரை பண்ணுங்க. மொத்தம் ஆடு கோழி ரெண்டும் சேர்த்து கவுண்டிங் வந்து 100 இருக்குப்பா. சரியா? சென்டர்ல 100 போடணுமான்னு கேக்குறீங்களா? இல்ல எது வேணா போடலாம். உங்க இஷ்டம் தான். ட்ரை பண்ணுங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படிதானே. நான் வேணா அது சொல்றேன். இப்ப 100ங்கிறது டோட்டல் கவுண்டிங் அப்படிதானே. இப்ப 100மே கோழியா இருந்தா எத்தனை கால் இருக்கும்? 200. 100மே ஆடா இருந்தா எத்தனை கால் இருக்கும்? அவ்வளவுதான். இப்ப போடுங்க. லெக்ஸ் கவுண்டிங் தானே டிஃபர் ஆகுது. அப்ப இந்த சம்மே லெக்ஸ் கவுண்டிங்க வச்சுதானே. அப்ப ஃபர்ஸ்ட் கார்னர்ல கோழிக்கு 2 கால்னா அப்ப 100மே கோழியா இருந்தா 200 ஒரு கார்னர்ல அண்ட் 100மே ஆடா இருந்தா 400 ஒரு கார்னர்ல. மிடில்ல காமனா இருக்கிற 320. அதை வச்சு போடுங்க. என்ன ஆன்சர் அது? சிக்கன் வந்து 60யா 65 இல்ல அப்படிதானே. இப்ப வந்து என்ன எப்படி போடணும்னு சொல்றேன்னா லெக்ஸோட கவுண்டிங். சரியா? லெக்ஸோட கவுண்டிங் வச்சு போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து மொத்தம் 100 இருக்கு கவுண்டிங். அப்ப 100 இன்டூ 2 அப்ப எவ்வளவு? 200மே அதோட சிக்கன் டோட்டலாவே 200 இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொன்னு கோட்ஸ் வந்து ஆடோட எண்ணிக்கை 100மே ஆடா இருந்தா அப்ப 100 இன்ட்டு 4 எவ்வளவு? 400. அப்ப சென்டர்ல என்ன வரும்? 320. அதாவது மொத்தம் ஆவரேஜா இருக்கக்கூடிய காலோட எண்ணிக்கை எத்தனை? 320. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 80.
சோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 120. இப்ப இந்த 80க்கும் 120க்கும் என்ன எடுக்கணும் ரேஷியோ. இந்த 0 வந்து கட் பண்ணிடலாம். அப்ப இதுல வந்து நம்ம எந்த டேபிள்ல இதை டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 4 டேபிள்ல டிவைட் பண்ணா 2:3. கரெக்டா 2:3 வருதா? அப்ப இந்த 2:3ங்கிறத முதல்ல வந்து எதை குறிக்கும்னா சிக்கனோட கவுண்டிங், ரெண்டாவது இருக்கிறது கோட்டோட கவுண்டிங். சரியா? இப்ப டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு சொன்னோம் 100 தானே, ரெண்டும் சேர்ந்து கவுண்டிங் 100 தானே. அப்ப 2x plus 3x equal to 100. ஓகே, அப்ப 5x equal to 100. அப்ப x equal to எவ்வளவு 20. 100 5ஆல டிவைட் பண்ணா 20 வரும். அப்ப நமக்கு 2:3ல நமக்கு என்ன இதோட கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ரெண்டுமே இருக்கு, சிக்கன்ஸ் அண்ட் கோட்ஸ். அப்ப இங்க சிக்கன்ஸ்னா 2 into 20 ஏதாவது பெருக்குனா என்ன வரும் 40 and 3 into 20 என்னது 60. அப்ப கரெக்டா சொல்லுங்க, சிக்கன்ஸ் எத்தனை இருக்கு 40 and கோட் எத்தனை இருக்கு 60. அந்த கவுண்டிங் கரெக்டா இருக்கணும். கோழியோட எண்ணிக்கை 40, ஆடுகளோட எண்ணிக்கை வந்து 60. இன்னொரு மெத்தடும் இருக்கு, நான் அதுவும் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு இது வந்து மிக்சர் அலிகேஷன் மெத்தட். சரியா? இது இல்லாம இன்னொரு மெத்தடும் இருக்கு, அதுவும் நான் சொல்றேன். உங்களுக்கு எந்த மெத்தட் அப்ப ஸ்ட்ரைக் ஆகுதோ அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எலாபரேட்டா யோசிக்கிறது. அதாவது இது மாதிரி அசம்ஷன் அந்த டைம்ல உங்களுக்கு வருமான்னு கேட்டா சில பேரால போட முடியும், சில பேரால போட முடியாது. ஓகே, அதனால இன்னொரு மெத்தடும் சொல்றேன். அந்த ரெண்டுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி அசம்ஷன் பண்ணும்போது சில பேருக்கு கொஸ்டின் வரும், ஏன் 100 ஆடாவே இருக்கணும்னு யோசிக்கணும், ஏன் 100 கோழியாவே இருக்கணும்னு யோசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சில பேருக்கு அந்த ஆர்குமெண்ட் ஏத்துக்க முடியாது. சரி, ஓகே. ஐம்பது எப்படி பிரிக்க முடியும்? எப்படி எந்த ரீசன் வச்சு? இன்னொரு மெத்தட் போடலாம்ப்பா, நான் சொல்றேன். 3 மெத்தட் இருக்கு. சரியா? எப்படி வேணா போடலாம். இது நோட் பண்ணியாச்சா? இது ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? அடுத்தது கவனிங்க, இந்த 360ன்னு இருக்குல்ல, இந்த 360ங்கிறது எதோட எண்ணிக்கை? மொத்த கால்கள் தானே. கரெக்டா? மொத்த கால்களோட எண்ணிக்கை 360. இப்ப 100 விலங்குகள் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விலங்குகளுக்குமே 2 கால் கம்பல்சரி இருக்கு தானே. ஓகே, அப்ப 100 into 2 எவ்வளவு? 200 கழிச்சிடுங்க. 120ங்கிற எக்ஸ்ட்ரா இதுதான் என்ன 120. கரெக்டா? இந்த 120ல இருந்து 2 டிவைட் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? அதுதான் அப்ப எதோட எண்ணிக்கை? ஆடுகளோட எண்ணிக்கை. அப்ப மீதி 40 தான் என்னதான் இருக்கும்? கோழியோட எண்ணிக்கை. இது வந்து புரிஞ்சுதா இப்ப நான் சொன்னது? 320ல 2 விலங்குகளுக்குமே காமனா 2 கால் இருக்கு. அப்படின்னா 200 கால் கவுண்டிங்க கன்ஃபார்மா இதுல இருந்து கழிச்சிட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா 120ங்கிறது நாம கவுண்ட் பண்ணாம விட்ட ஆடுகளோட மீதி 2 கால்கள். ஓகேவா? அதை நான் 2ஆல ஏன் டிவைட் பண்றேன்? ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது 2 கால் தானே. அதை டிவைட் பண்ணா அப்ப 60 வரும்ல. அது வந்து யாரோட எண்ணிக்கையா இருக்கும்? ஆடுகள் எண்ணிக்கையா இருக்கும். இன்னொன்னு என்னதான் இருக்கும்? கோழியோட எண்ணிக்கையா இருக்கும். இது ஒரு மெத்தட். இதுவும் எனக்கு புரியலன்னா இன்னொரு மெத்தட் சொல்றேன். கோழிகளோட எண்ணிக்கை என்னன்னு வச்சுக்கலாம் எக்ஸ், ஆடுகளோட எண்ணிக்கை என்னன்னு வச்சுக்கலாம் ஒய். சரியா? இப்ப ரெண்டும் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு இருக்கு? 100 இருக்கு. சரியா? இது வந்து தலைகளோட எண்ணிக்கை. நான் இப்ப போட்டிருக்கிற ஈக்குவேஷன் எதோட எண்ணிக்கை? தலைகளோட எண்ணிக்கை. இப்போ கோழிக்கு வந்து கால்களோட எண்ணிக்கை போட போறேன். இங்க வந்து ஒரு கோழிக்கு எத்தனை கால் வரும்? 2, 2x. ஓகேயா? ஆடுகளுக்கு எத்தனை கால் வரும்? 4, அப்ப 4y. அதாவது எக்ஸுங்கிறது கோழியோட எண்ணிக்கைன்னு சொல்லிட்டேன்ல, அப்ப 2xனா அதோட காலோட எண்ணிக்கை ஆயிடும்ல. இப்ப 10 கோழிகள் இருந்தா 2 into 10 20 கால் அப்படின்னு வந்துரும்ல. அதனால 2ஆல பெருக்கிறோம். அதே மாதிரி ஆடுகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அது எத்தனையால பெருக்கிறோம்? 4ஆல பெருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல கவுண்டிங் என்ன போடணும்? 320. புரிஞ்சுச்சா? இது ரெண்டும் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்குதா? அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷன் நான் அதுக்கு அடுத்தது எழுதிட்டு இந்த ரெண்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ற மாதிரி கொண்டு வரலாம். அப்படி கேன்சல் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை நான் எத்தனையால பெருக்குனா போதும்? 2ஆல பெருக்குனா எது கேன்சல் ஆயிடும்? எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்ப இதை 2ஆல பெருக்கிறேன். 2x plus 2y equal to என்ன வரும்? 200 வருமா?
அப்ப இந்த ஈக்குவேஷன் எழுதுனா 2x plus 4y equal to 320 வருமா? இப்ப 2x மைனஸ் பண்ணும்போது 2x கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும்? minus 2y equal to minus 120. மைனஸ் போயிடும். அப்ப y equal to என்ன வரும்? 60. y ன்னு எதை எடுத்தோம்? ஆடுகள். சோ ஆடுகளோட எண்ணிக்கை 60. அப்ப கோழியோட எண்ணிக்கை எத்தனை? 40. இப்படியும் போடலாம். So y is equal to 16. The answers. இப்ப நான் ஒரு 3 மெத்தட் சொன்னேன்ல, இதுல எந்த மெத்தட் உங்களுக்கு ஆப்டா இருக்கு? எது ஓகேவா இருக்கு? செகண்டா? இந்த 3 மெத்தட்ல யார் யாருக்கு எது ஈஸியா இருக்குன்னு ரிப்ளை பண்ணுங்க கொஞ்சம். செகண்ட் மெத்தடு வேற? மூணுமே புரியாதவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்க அப்படிதானே? சரி, ஓகே, அடுத்தது போலாமா? இதுல மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு செகண்ட் மெத்தட் ஈஸின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே. செகண்ட் மெத்தட்ல என்ன இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண? ஒண்ணுமே இல்ல. 320ல இருந்து 200 கழிக்கிறேன். இந்த 200ன்னு எப்படி போட்டேன்னா 100 அனிமல்ஸ்க்கும் காமனா 2 லெக்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த 200 மைனஸ் பண்ணா இப்போ 120 அப்படிங்கிறது நம்ம கவுண்ட் பண்ணாம இருக்கிற அந்த ஆட்டோடைய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லெக்ஸ், கோட்ஸோட எக்ஸ்ட்ரா லெக்ஸ் தான் இந்த 120. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா 2 லெக்ஸ் வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா 60. அப்ப ஆடுகளோட எண்ணிக்கை 60. இப்ப மீதி இருக்கிறது கோழியோட எண்ணிக்கை. ஓகே, அடுத்தது போலாம். நேத்து ஹோம்ஒர்க் சம் கொடுத்தேன் இல்லையா? பதி எத்தனாவது நம்பர் சொன்னேன்? 13, 14. ஓகே, 13, 14 அந்த ஹோம்ஒர்க் சம் யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ஆன்சர் என்ன ஆன்சர் 13 சம்க்கு? வரலையா? இதே மாடல் நம்ம ஏற்கனவே செஞ்சோம் இல்லையா?
இது யாரெல்லாம் போட்டிருக்கீங்க ஆன்சர் சொல்லுங்க, யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? வரலையா? யாருக்குமே வரலையா? நீங்க போட்டீங்களாப்பா சுனில்குமார்? ஓகே. உங்களுக்கு சுவாமிநாதன் வரலையா? கேர்ள்ஸ் யாருமே போடலையா? அப்படி எப்படி சொல்லணும், எல்லாரும் ஒரே ரீசன் போட்ட ஆன்சர் வரல, வராம எப்படி இருக்கும்? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாரும் ஒரே ஆன்சர் சொல்லி வச்ச மாதிரி சொல்றீங்களே, அதான் கேக்குறேன். இல்ல போட்டேன், எனக்கு ஆன்சர் கொண்டு வர முடியல, அப்படி யாராவது சொல்றீங்களா? ஆன்சர் வரல. நான் சரி ஓகே, அது பாக்காதீங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ சொல்லுங்க. அது ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம்ல. ஆ 16.33 வருது, வெரி குட். குரு பிரசாத், அட்லீஸ்ட் வந்த ஆன்சர் யாரும் சொல்லிருக்கீங்கல்ல, அது வரைக்கும் ஓகே. இதே மாதிரி வேற யாருக்காவது வருதா? 16.33 அப்படி யாருக்காவது வருதா? இல்லையா? சரி ஓகே, கவனிங்க எப்படி செய்யணும் பாருங்க. ஓகே கவனிங்க, இது எப்படி போடணும்னா, வருதா? ஒரு மிக்சர்ல வந்து மில்க்கும் வாட்டரும் என்ன பர்சன்டேஜ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் மில்க் எவ்வளவு இருக்கு? 80% இருக்கா? சோ இந்த இதுல நீங்க ரெண்டு கார்னர்ல ஒரு வேல்யூ எழுதணும், மிடில்ல ஒரு வேல்யூ எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? இதுல வந்து நம்ம ஆட் பண்ண போறது மில்கையா வாட்டரையா? நான் இந்த மாதிரி சம் வரும்போது என்ன சொன்னேன்னா, மில்க் 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 அப்படிதானே, மூணுமே ஒரே இதை தான் எழுதணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது வந்து வாட்டர் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா? அப்ப நீங்க எடுக்கும் போதே வாட்டரை தான் எடுக்கணும். இப்போ இங்க மில்க் வந்து 80%, அப்ப வாட்டர் எவ்வளவு இருக்கு? 20%. அப்ப இது கூட வாட்டர் ஆட் பண்ணுவீங்கன்னா அந்த பியூர் வாட்டர்ங்கிறது எத்தனை பர்சன்ட்? 100%. அப்ப கான்சென்ட்ரேஷன், மில்கோட கான்சென்ட்ரேஷன் குறையுது அப்படின்னா, அப்ப இதுல வந்து எவ்வளவு இருக்கணும்? வாட்டர் வந்து எவ்வளவு இருக்கணும்? 30%. 20, 100, 30. அப்ப இத வந்து மைனஸ் பண்ணும்போது இங்க என்ன வரும்? 70, இங்க 10. கரெக்டா? 7:1 வருமா? இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்த குவாண்டிட்டி தானே, அதாவது எவ்வளவு லிட்டர்ஸ் இருந்தது? 49 லிட்டர்ஸ் இருந்தது. இதுல நாம எவ்வளவு லிட்டர்னு கண்டுபிடிக்கணும், இதுல வாட்டர் இருந்து. சோ அப்ப 749 இருந்தா அப்ப 1 என்னவா இருக்கும்? 7 இருக்கும், அவ்வளவுதான். சோ ஆன்சர் வாட்டர் எவ்வளவு ஆட் பண்றோம் அப்படின்னா 7 லிட்டர்ஸ். இப்ப நீங்க எப்படி போட்டிருக்கீங்க எல்லாரும்? 80, நடுவுல என்ன போட்டீங்க? சென்டர்ல 70, இங்க என்ன போட்டீங்க? சென்டரை மாத்திட்டீங்களா? ஓகே. இங்க மத்தவங்க எப்படி போட்டிருக்கீங்க? 80, இங்க என்ன போட்டீங்க? அதுல எதுவும் போடலையா? இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இங்க என்ன போட்டிருக்கணும்? 0 போட்டிருக்கணும். ஏன்னா இப்ப நீங்க மில்க் தானே எடுக்கிறீங்க, மில்க் ஆட் பண்ணவே இல்லைல்ல. நாம எதை தானே ஆட் பண்றோம்? வாட்டர் தானே ஆட் பண்றோம். அப்ப மில்க் இங்க 0. அப்ப இப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க 70 இருக்கும், இங்க என்ன இருக்கும்? 10. இப்பவும் ரேஷியோ என்னதான் வரும்? 7:1 தான் வரும். ரெண்டு விதமா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம், இதுவும் செய்யலாம் இதுவும் செய்யலாம். இந்த 7ங்கிறது 49 லிட்டர்ஸ் உடைய ரேஷியோ. அப்ப 7 அப்படிங்கிற குவாண்டிட்டி வந்து 49 லிட்டர்ஸ்னா அப்ப 1 எவ்வளவு இருக்கும்? 7 × 7 போட்டா தானே கொஸ்டின்ல இருக்கு இல்லையா?
இது நோட் பண்ணியாச்சா? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? யாருக்கா டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் 14 கொஸ்டின். இதுவும் அதே ப்ராப்ளம் தானா? இதுலயும் அதே மிஸ்டேக் தான் விட்டுருக்கீங்களான்னு பாருங்க. இது ட்ரை பண்ணீங்களாப்பா? ஃபர்ஸ்ட் சம் வரலன்னு அப்படியே விட்டுட்டீங்க, அப்புறமா பாத்துக்கலான்னு. இப்ப ட்ரை பண்ணி சொல்லுங்க, இது வருதான்னு. எவ்வளோ? இது போட்டாச்சா? என்ன வருது? இல்ல, அது ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஹவு மச் மில்க் இஸ் ஆடட்? இதுல வந்து மில்க் தான் ஆட் பண்றோம்னு சொல்றாங்க, வாட்டர் இல்லவே இல்ல. ஓகேவா? அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூஸ் எப்படி எடுத்துருக்கீங்க சொல்லுங்க. மில்க் தானேப்பா போடணும். ஃபர்ஸ்ட் மில்க் எவ்வளவு இருக்கு? 75. அதுக்கப்புறம் மில்க் வந்து ஃபர்ஸ்ட் 75%, அதுக்கப்புறம் என்னது? 90%. மிடில்ல என்ன போடணும்? சரி, மிடில்ல தான் 90%. இங்க என்ன போடணும்? கார்னர்ல என்ன போடணும்? இதுல வந்து என்ன ஆட் பண்றோம்? வாட்டர் ஆட் பண்றோமா, மில்க் ஆட் பண்றோமா? ஹவு மச் மில்க் ஷுட் பி ஆடட், அதனுடன் எத்தனை லிட்டர் பார்ட்ஸ் சேர்த்தால்? அப்படின்னா பியூர் மில்க் தான் ஆட் பண்ணுவோம். அப்ப அது எவ்வளவு பர்சன்டேஜ்? 100%. ஓகேவா? இப்ப இதை மைனஸ் பண்ணா இங்க என்ன வருது? 10 வருதா? இங்க என்ன வருது? 15 வருதா? இங்க என்ன ரேஷியோ? 2:3. இப்ப 2:3ல இந்த 2ங்கிற குவான்டிட்டிங்கிறது கொஸ்டின்ல இருக்கிற எத்தனை லிட்டர்ஸ்? 6 லிட்டர்ஸ். 6 லிட்டர்ஸா இருந்தா என்ன பண்ணா 6ஆ மாறும்? இன்டூ 3. அப்ப 3 வந்து 3 × 3 எவ்வளோ? 9. ஸோ ஆன்சர் வந்து 9 லிட்டர்ஸ். எவ்வளவு லிட்டர் மில்க் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 9 லிட்டர்ஸ் மில்க் ஆட் பண்ணிருக்கோம். 2:3 ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சது. என்ன பண்ணா வரும்? 2 என்ன பண்ணா 6ஆ மாறும்? 6 இன்டூ 3 போட்டாதான் வரும். ஸோ அதனால அந்த சைடு இன்டூ 3. நோட் பண்ணியாச்சாப்பா? இதே இதே கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ற பிடிஎஃபா. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு சம்மும் நீங்களாவே என்ன செய்யணும், திருப்பியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் இது உங்களுக்கு எது புரியுது புரியலங்கிறது உங்களுக்கு தெரியும்.
இந்த கொஸ்டின் பாருங்க 28th கொஸ்டின் 19 liters are drawn from a vessel of wine and it is filled with water. Then 19 liters of mixture are drawn and the vessel is again filled with water. The ratio of wine to water now present in the vessel is 81:19. What is the full capacity of the vessel? அதே ஃபார்முலா தான், பட் அந்த ஃபார்முலால வந்து அன்னோன் வேல்யூங்கிறது எது? ஃபுல் கெப்பாசிட்டி. டோட்டல் குவான்டிட்டி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் அதுல எழுதிக்கோங்க. இது வந்து ஈஸி தான், ட்ரை பண்ணா போடலாம். அதுதான். ஓகே, இந்த கொஸ்டின்ல சொல்லுங்க. நம்ம ஒரு ஃபார்முலா எழுதணும்ல, அந்த ஃபார்முலால டேக்கன் அவுட்னா எவ்வளவு எழுதுவீங்க? 19 எழுதுவீங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் n என்ன போடுவீங்க? 2 தடவை தானே, முதல்ல ஒரு தடவை அப்புறம் ஒரு தடவை, 2 டைம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதே முறை எத்தனை தடவை நடக்குன்னு அவங்க சொல்ல, அப்ப n வந்து 2 தடவை போடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒயின் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்ன இருக்கு? 81:19 இருக்கா? அதுல எது ஒயின் மீன் பண்ணும், எது வாட்டர் மீன் பண்ணும்? 81 வந்து ஒயின், இது வந்து என்னது? வாட்டர். கரெக்டா? ரேஷியோ தானே இது. அப்போ அந்த குவான்டிட்டி எவ்வளவு, அந்த வெசலோட குவான்டிட்டி எவ்வளவுன்னு இதை வச்சே சொல்லிடலாம். இந்த ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு? 100. பட் அது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, ரேஷியோட வேல்யூ. புரியுதா? 100 ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? நாம ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்த்தோம், 25 லிட்டர்ல 5 லிட்டர் வெளியே எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு நமக்கு ரேஷியோ என்ன வந்துச்சு?
64:61 வந்துச்சா? இது ரெண்டையும் கூட்டுங்க எவ்வளோ? 125. அந்த 125 தானே அந்த ஃபார்முலால வரக்கூடிய நம்பரா இருந்துச்சு. சோ அந்த 125ங்கிறது தான் 25 லிட்டரை மீன் பண்ணும். ஓகேவா? இங்க 2 டைம்ஸ் தானே இங்க சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதனால 2. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அகைன். சோ 2 தடவை, அதனால n வந்து 2. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரிஜினல் குவான்டிட்டி என்ன போட போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரேஷியோவையும் ஆட் பண்றத போட போறோம். ஓகேவா? இப்ப நான் இந்த ஃபார்முலால அப்ளை பண்றேன். எப்படின்னு பாருங்க. ஒயின் லெஃப்ட் அப்படிங்கிறது 81. சரியா? ஒயின் எவ்வளவு இருக்கு அப்படின்னா லாஸ்டா 81 இருக்கு. கீழே வந்து ஒரிஜினல் குவான்டிட்டி அது எவ்வளவு? ஒரிஜினல் குவான்டிட்டிங்கிறது அது டோட்டல் கெப்பாசிட்டி, அதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். சரி, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த சைடு 1 மைனஸ் இதுல டேக்கன் அவுட் என்ன? 19 பை இந்த கீழே இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்னா 81 பிளஸ் 19, அதுதான் இந்த இடத்துல போடணும். பவர்ல என்ன போடணும்? 2. சரியா? சோ அப்ப 1 மைனஸ் 19 பை 100 the whole square. இங்க வந்து என்ன வரும்? 81 by x. அடுத்த ஸ்டெப், இந்த 1900ல கேன்சல் ஆகாது. அப்ப கிராஸ் மல்டிப்ளை 1 into 100 100 100 minus 19 எவ்வளோ? 100 minus 19 எவ்வளோ? 81 by 100 into என்னது? 81 by 100. ஓகேயா? அடுத்தது என்ன பண்ணும்? எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு 81 இங்க ஒரு 81 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு போடும்போது என்ன ஆகும்? இந்த எக்ஸ் இங்க வந்துச்சுன்னா இது இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 100 into 100 divided by என்னது? 81. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எழுத வேணாம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பரவாயில்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுங்க.
ஓகே, இது எழுதிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இதுல ஒரு சின்ன ஸ்டெப் வரும், அது எழுதிக்கோங்க. கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். 190 லிட்டர்ஸ் இதோட ஆன்சர். 190 லிட்டர்ஸ். இதே ஃபார்முலா தான், சேம் அதே ஃபார்முலா தான். பட் இந்த ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோவை மாடிஃபை பண்ணி போடணும். ஸோ அந்த ஸ்டெப் வந்து கரெக்டா போட்டோம்னா தான் 190 லிட்டர்ஸ் வரும். அது வராம இது வந்து ஆன்சர் வராது. ஸோ அதனால இந்த சம் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இதோட மிக்சர் அலிகேஷன் டாபிக் முடியுது. இதுல நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கேன். இந்த என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் லாஸ் வச்சு சில கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டினை கவனிங்க. A man bought a certain quantity of sugar, rupees 8,000. He sells 1/4 of it, 10% loss. And what person should he sell the remainder stock, overall profit of 20%? இந்த சம்ஸ் எல்லாமே வந்து இங்க நான் சொல்லியிருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வரும்? ப்ராஃபிட் லாஸ் அண்ட் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? அது ஒரு 5 சம்ஸ் இருக்கு. அந்த 5 சம்ஸ் வந்து அது மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஒர்க் அவுட் பண்றேன். அது முடிஞ்சதுன்னா இந்த டாபிக்கே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் இந்த மாடல். இதுல வந்த மாடல் வந்ததுன்னா போட்டுருவீங்களா? மெயினா அந்த மில்க் அண்ட் வாட்டர் இத்தனை கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அதோட மில்க் ஆட் பண்ணா எவ்வளவு குறையுது கூடுது. ஓகேவா? அது வந்து பர்சன்டேஜ் வச்சும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரேஷியோ வச்சும் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்ன பார்த்தோம்? இந்த குவான்டிட்டி டேக்கன் அவுட்னு சொன்னல, அது ஒரு மாடல். அதுக்கப்புறம் காமனா இருக்கிற மாடல். இப்போ காமனா இருக்கிற மாடல்னு சொன்னா 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி உள்ள ரைஸ் மிக்ஸ் பண்ணி அதை ஒரே பிரைஸ்ல விற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா? அது ஓகே. மொத்தம் 5 மாடல் கிட்ட இருக்கு. அந்த 5 மாடல் சம்ஸும் கரெக்டா போட தெரிஞ்சதுன்னா இந்த டாபிக்ல இருந்து 2 கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதிகபட்சம், அல்லது ஒரு கேள்வி கட்டாயம் வர சான்ஸ் இருக்கு. அந்த ஒரு கேள்வியை கரெக்டா போட முடியும். இதை இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சாதான் போட முடியும்? பிராக்டிஸ் பண்ணாதான் போட முடியும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே ஒரு தடவை நீங்க முதல்ல இருந்து திருப்பி என்ன செய்யுங்க, சால்வ் பண்ணுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து மறுபடியும் எல்லாமே புதுசா சால்வ் பண்ணுங்க. அப்படி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் வரும். சில டவுட்ஸ் அது மாதிரி கிளியர் பண்ணீங்கன்னா, டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. சரியா? இதோட கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதை ஃபுல்லா போட்டு பாத்தீங்கன்னாலே போதும். அதோட இந்த டாபிக் வந்து முடியும், மிக்சர் அலிகேஷன் டாபிக். ஓகே, மீதி இல்லாத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.